ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 1.3 அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் பெரிய எண்களின் பயன்பாடு. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருட்காட்சியில் 1வது, 2வது, 3வது மற்றும் 4வது நாட்களில் விற்ற நுழைவுச் சீட்டுகள் முறையே 1,10,000, 75,060, 25,700, 30,606 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச் சீட்டுகள் எத்தனை கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச் சீட்டுகள் எத்தனை கேட்டிருக்காங்க. அப்ப முதல் நாள் எவ்வளவு? 1,10,000 1,10,000. 2வது நாள் 75,060 75,060. 4 நாளை போட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கூட்டிட்டாங்க. எனக்கு 4 நாட்களிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச் சீட்டுகள் மொத்த நாளே நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 4 நாளையும் கூட்டினா 0 0 0 0 0 6 அப்புறம் 6 0 6 6 வந்துடும். 0 0 7 7 6 13 3 மீதி 1 6 6 6 5 11 1 மிச்சம் 1 2 9 10 11 14 4 மிச்சம் 1 2. அப்ப 4 நாள்ன்றப்போ 2,41,366. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆண்டில் மொத்த காகித விற்பனை நிறுவனம் 7,50,000 குறிப்பேடுகளில் 6,25,600 குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது. அப்ப மொத்தம் இவ்வளவு இருக்கு, அதுல இவ்வளவு வித்துருச்சு. அப்ப விற்காத குறிப்பேடுகள் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் கழிக்கணும். 7,50,000 6,25,000 கழிச்சோம்னா 1,24,400 குறிப்பேடுகள் விற்பனை ஆகவில்லை. அடுத்து 3வது எக்ஸாம்பிள் 1.8. இது என்ன இருக்காங்க, ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை 1,250. ஒரு மாதத்தில். ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கையை காணுங்க. 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க எவ்வளவு வித்திருக்கும். அப்ப ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1,250. ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாசம்? 12 மாதங்கள். அப்ப இங்க நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்க? 2 ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. அப்ப 2 ஆண்டுக்கு எத்தனை மாசம் வரும்? 2 × 12 அப்பனா 24 மாதங்கள் வரும். அப்ப ஒரு மாசத்துக்கு 1,250னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்டு 1,250 ஒரு மாசத்துக்கு. இது வந்து 2 வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு ஆகும்? இது ரெண்டையும் பெருக்குனா 30,000. 30,000 2 ஆண்டுகளில் விற்பனையான மொத்த கைபேசியின் எண்ணிக்கை 30,000. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. 500 பெண்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. சமமா கூட்டு. அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை கணக்கு பண்ணணும். அப்ப 500 பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து 10 லட்சம். அப்ப ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப 10 லட்சம் வகுத்தல் 500. 2 0 2 0 2 0 2 0 அடிச்சிடும் 5. இங்க வந்து 2 0 0 0. அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா 500 பேருக்கு கொடுக்கறது 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சூழ்நிலையை சிந்திக்க பார்க்க. வள்ளியும் அவளது 4 தோழிகளும் கடைக்கு சென்று அப்ப மொத்தம் 5 பேர் கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மோர் குடிச்சிருக்காங்க. ஒரு மோரின் விலை 6 என நினைத்து ஒரு மோரோட விலை 6 ரூபாய் நினைச்சு கடைக்காரங்கிட்ட 30 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆனால் கடைக்காரர் வந்து மோரின் விலை 2 அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரூபாய் அதிகமாயிடுச்சு, 6 ரூபாய் இல்ல 8 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வள்ளி வந்து என்ன பண்றாங்கன்னா
ஆல்ரெடி 30 ரூபா கொடுத்துட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, 2 ரூபா மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ரூபா, ஏன்னா மொத்தம் 32 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனா கடைக்காரர் வந்து 40 ரூபா கேட்கிறாரு. இது யாரு கூறுவது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வள்ளி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 பேர் போயிருக்காங்க. ஒரு மோரோட விலை 6 ரூபா. அப்ப 5 பேருக்கு 6 ரூபா மாதிரி 30 ரூபா கொடுத்துட்டாங்க. கடைக்காரர் வந்து எக்ஸ்ட்ரா 2 ரூபா கேட்டிருக்காரு. அதாவது அவர் வந்து எது கேட்டிருக்காருன்னா, ஒரு மோரோட விலை வந்து 6 ரூபா இல்ல 8 ரூபா மாதிரி கேட்டிருக்காரு. ஆனா வள்ளி வந்து 6 ரூபான்னு நினைச்சிட்டு 5 குடிச்சிருக்காங்க. அப்ப 5 பேர் குடிச்சிருக்காங்க. அப்ப 30 ரூபா கொடுத்துட்டாங்க வள்ளி. கடைக்காரர் வந்து 6 ரூபா இல்ல 8 ரூபான்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மொத்தத்துக்கு 2 ரூபா நினைச்சு 32 ரூபா கொடுத்துருக்காங்க. அவர் கேட்ட 2 ரூபானால. ஆனா இப்படி இது தப்பு. கடைக்காரர் வந்து எப்படி கேட்டிருக்காரு, 5 பேர் போயிருக்காங்க. ஒரு ஒரு கூடையோட மோர் வந்து 6 ரூபா, 6 + 2, ஏன்னா 2 ரூபா கூடி இருக்கு. அப்ப 8 ரூபா. அப்ப 5 பேர் போயிருக்காங்க. ஒரு மோரோட விலை வந்து 8 ரூபா. அப்ப 40. இது கடைக்காரர் சொல்றதுதான் சரி. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பயன்படுத்துறோம்னா, பிட்மாஸ்ன்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துறோம். பிட்மாஸ்னா ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பிராக்கெட். இது வந்து பிராக்கெட். இண்டிசஸ்னா நம்ம திருப்பி பார்ப்போம், அது கொஞ்ச நேரம் வச்சு. டிவிஷன், இது வந்து வகுத்தல், டிவிஷன். இது வந்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். கூட்டல், இது வந்து அடிஷன். கழிச்சல் வந்து சப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா பிட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது இப்ப பார்ப்போம். இந்த பிட்மாஸை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, 9 + 5 × 2. அப்பனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே பெருக்கிடணும். அப்ப 5 2 10, 10 + 9 = 19. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து இண்டிசஸ், மூணாவது வந்து டிவிஷனு, நான்காவது வந்து மல்டிப்ளிகேஷனு, அஞ்சாவது தான் அடிஷனு, ஆறாவது இது பண்ணணும். இந்த இதில் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 24 + 2 × 8 / 2 - 1. இது வந்து கொஸ்டின் சிம்பிள். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணணும். அப்ப டிவைடட் இருக்கா, 8 / 2, 8 / 2 4. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன். எங்க இருக்கு, இந்த 2 × 8 / 2 இருக்கா, 8 / 2 வந்து 4. அப்ப இந்த 2 அப்படியே போட்டாங்களா, இது ரெண்டையும் இருக்கும்போது என்ன வரும், 8. இது வந்து செகண்ட் ஸ்டெப், பெருக்கிறது. மூணாவது என்னது, மூணாவது வந்து அடிஷன், கூட்டல். 24 + இந்த 24 அப்படியே வந்துருச்சா, 24 + 8. அப்ப என்ன வரும், 32. மூணாவது வந்து பிளஸ், -1 லாஸ்டா கழிக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 31. ஃபர்ஸ்ட் வந்து வகுத்தல், ரெண்டாவது பெருக்கல், மூணாவது கூட்டல், லாஸ்ட் தான் கழித்தல். இப்ப இந்த இதுல பார்ப்போம். இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20 + bracket 8 × 2 + கர்லி பிரேஸ்க்குள்ள ஒரு பிராக்கெட், 6 × 3 10 / 5. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அப்ப 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதை அப்படியே எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிவைட் பண்றாங்க. 10 / 5 என்ன வரும், 10 / 5 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிவைட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து 6 × 3 என்ன வரும், மல்டிபிளிகேஷன். 6 × 3 18. இங்க 2 அப்படியே வந்துருச்சு. இது ரெண்டும் கர்லி பிரேஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிக்கணும். கர்லி பிரேஸ்ல இருக்கு. அப்ப 18 / 2 என்ன வரும், 16. இங்க 8 × 2 என்ன வரும், 16. அப்ப இது 16 + 16 = 32. 32 + இந்த 20 52 ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்றோம்.
ரெண்டாவது மல்டிபிகேஷன் பண்றோம், மூணாவது கழிக்கிறோம், நாலாவது ஆட் பண்றோம், அஞ்சாவது மொத்தமா ஆட் பண்றோம். ஓகே, பயிற்சி பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? அருள்மொழி ஒரு நாளில் 12 சேமித்தால் 30 நாட்களில் எவ்வளவு சேமிப்பாங்க அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு நாள்ல 12 ரூபா சேமிக்கிறாங்க. அப்ப 30 நாள்ல எவ்வளவு சேமிப்பாங்க? 0 0 2 6 1 3. அப்ப எவ்வளவு வருது? 360. சோ 360 ரூபா சேமிப்பாங்க ஒரு மாசத்துக்கு. அதே மாதிரி ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் டேஷை பெறுவார். அப்ப இங்க என்ன வரும்? ஒரு 12 நாட்களுக்கு 1800. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க? அப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்ப 12 12 1 12 இங்க 6 வரும். 6னா 12 24 36 48 50 இங்க 5 0. அப்ப ஒரு நாளைக்கு 150 ரூபா அவங்களுக்கு சம்பளம். இப்ப வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 45 டிவைட் பை 7 பிளஸ் 8 மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத பார்க்கணும். அப்ப 15. அடுத்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஏன்னா பிராக்கெட்டுக்குள்ள இல்ல. அப்ப 45 டிவைட் பை 15 என்ன வரும்? 3. அப்ப 3 மைனஸ் 2 என்ன வரும்? 3 மைனஸ் 2னா ஆன்சர் 1. ஓகே, சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 பிளஸ் 9 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 96 கேட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிவைட் பண்ணணும், மல்டிபிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் தான் மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிபிகேஷன் பண்ணணும். என்ன வரும்? 9 9 8s are 72. 72 plus 3. 72 plus 3 வரும் 75 வரும். அப்ப இது ஃபால்ஸ். இதுல என்ன பார்ப்போம்? 7 இன்ட்டு 20 மைனஸ் 4 ஈக்குவல் டு 136 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கிறோம். 7 7 2 14, 140 மைனஸ் 4 136. இது கரெக்ட். இதுல பார்ப்போம் 56 மைனஸ் 6 என்ன வரும்? 50ன்னு வரும். 50 50 50 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 50 by 2 வருமா? அப்ப 25 வரும். 25 plus 40 40 50 65 வரும். ஆனா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 45 தான் கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் ஃபால்ஸ். சோ எது கரெக்ட்? இது கரெக்ட். அடுத்து இப்ப தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் என்னது? கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொருள் நுகர்வுக்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 5 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த். ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு பேரு? 1200. செகண்ட் மந்த் எவ்வளவு பேரு? 2000. தேர்ட் மந்த் 2450. ஃபோர்த் மந்த் 3060. 3200. ஓகே, இப்ப 5 கூட்டினோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் 0. 6 5 11 1 மீதி 1 3 3 4 7 8 9 3 6 6 2 8 8 2 10 11 11910. 11910. கரெக்டா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க? ரேஷன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் மீதி தொகையை காண்க. அப்ப அவர் எவ்வளவு சேமிச்சு வச்சிருந்தாரு? ஃபர்ஸ்ட் 7,50,250. இது வந்து மொத்த தொகை. அது எவ்வளவு கல்வி செலவுக்காக எவ்வளவு எடுத்திருக்காரு? 5,34,500 ரூபாய் அவர் எடுத்துட்டாரு.
அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன பண்ணணும்? -0, 5, 2ல 5 போகாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்? இங்க இருந்து 0 ஆல்ரெடி இருக்கு. அப்ப இங்க 4000, இங்க வந்து 9000, இங்க 10,000. அப்ப 12. அப்ப 5ல இருந்து 12ல இருந்து 5 போச்சுன்னா 7. 9ல இருந்து 4 போச்சுன்னா 5. 4ல இருந்து 3 போச்சுன்னா 1, 2, 2, 15, 250. இது நமக்கு சப்போஸ் இது கழிக்க தெரியலன்னா, நம்ம கழிச்சது சரியா இல்லையான்னு பார்த்தோம்னா எப்படி பார்த்தோம்னா, நம்ம வந்த தொகையும் இந்த தொகையும் கூட்டினா இந்த தொகை வரணும். ஓகேவா? 0, 0 கூட்டினா 0. 5 0 கூட்டினா 5. 7 5 கூட்டினா 12. 12க்கு 2 மீதி 1 வந்துடும். 6 6 4 10. 10க்கு 0 போட்டோம் மீதி 1. 2 2 3 5. 5 வந்துருச்சா? அதே மாதிரி 5 5 2 7. கரெக்டா? ஸோ இது கரெக்ட். எவ்வளவு வருது? 2 1 5 7 5 0. இதுதான் மிச்சம். இப்போ வந்து என்ன சொல்றாங்க? அடுத்த கொஸ்டின். ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டி உற்பத்தி செய்திருப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு இத்தனை சைக்கிள் ரெடி பண்றாங்க. அப்ப என்ன கேட்கிறாங்க? 25 நாள்ல எத்தனை சைக்கிள் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு 1560. அப்ப 25 நாளைக்கு எவ்வளவு வரும்? அப்படி பிரிச்சிருந்தா 5 0 0. 5030க்கு 0 மீதி 3. 5 25. 25 3 28. மீதி 2. 4 5 5 2 7. 2 0 0. 12 12க்கு 2 மீதி 1. 2 10 10 1 11க்கு 1 மீதி 1. 1 2 2 1 3. 0 0 8 10க்கு 0 மீதி 1 8. 38,000. எங்க தப்பு பண்ணிக்கோங்க. 0 0 8 2 10. 10க்கு 0 மீதி 1 8. 39,000. கூட்டும் போது கரெக்டா கூட்டணும். அப்ப இங்க எவ்வளவு வரும்? 39,000. 25 நாளா 39,000 சைக்கிள் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 7 சுருக்குதா? சுருக்குதான் கேட்பாங்க. 10 + 17 வகுத்தல் 3. இது கொஸ்டின். நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் பிராக்கெட்ல உள்ளது ஃபர்ஸ்ட். பிராக்கெட் என்ன இருக்கு? 10 + 17 என்ன வரும்? 10 20 27. 27 வகுத்தல் 3 எவ்வளவு வரும்? 27 வகுத்தல் 3. ஸோ 9. ஆன்சர் வந்து 9. ஃபர்ஸ்ட் இருக்கு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? 12 மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள கர்லி பிரேஸ் 6 மைனஸ் பிராக்கெட் 5 மைனஸ் 1 பிராக்கெட் கர்லி பிரேஸ். கரெக்ட். இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 12 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 5 மைனஸ் 1 என்ன வரும்? 4. பிராக்கெட் முடிச்சு கர்லி பிரேஸ் பிராக்கெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் 12 மைனஸ் பிராக்கெட்ல 3 6ல இருந்து பிராக்கெட்ல இருக்கு. 6ல இருந்து 4 போச்சுன்னா என்ன வரும்? 6ல இருந்து 4 போச்சுன்னா 2 பிராக்கெட். அப்ப இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் என்ன வரும்? 12 மைனஸ் 3ல இருந்து 2 போச்சுன்னா 1. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 12ல இருந்து மைனஸ் 1னா 11 ஆன்சர். ஸோ இங்க என்ன வரும்? இதோட மதிப்பு வந்து 11. அடுத்த கொஸ்டின்.
அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மூணாவது 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் ப்ராக்கெட்ல 3 × 2 மைனஸ் 6 வகுத்தல் 2 இது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ப்ராக்கெட் எல்லாத்தையும் 3 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் 3 2 6 கர்லி பிரேஸ் இருக்கு மைனஸ் எனக்கு 6 வகுத்தல் 2 6 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது 6 இது அப்படியே கூட போட்டுருவோம். 6 வகுத்தல் 2 செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? வகுத்துறது. இப்போ 100 + 8 வகுத்தல் 2 ப்ராக்கெட்ல 6 மைனஸ் 3 அடுத்து தேர்ட் ஸ்டெப் 100 + 8 வகுத்தல் 2 6ல இருந்து 3 போச்சுன்னா என்ன வரும்? 3 8 வகுத்தல் 2 கொடுத்தாங்க. 8 வகுத்தல் 2 என்ன வரும்? 8 வகுத்தல் 2 இங்க பிளஸ் இது 3 வருமா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 100 + 8 வகுத்தல் 2 எவ்வளவு வரும்? 4 + 3 அப்ப இங்க என்ன வரும்? 100 104 107 கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ப்ராக்கெட்ல 3 × 2 6 வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிடணும். 6 வகுத்தல் 2 எவ்வளவு வரும்? 6 வகுத்தல் 2 என்ன வரும்? 3 வந்துருச்சா? இங்க 6 மைனஸ் 3 அப்ப எவ்வளவு வரும்? ஆன்சர் 3 வந்துருச்சா? இங்க உள்ள வகுத்தல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வகுத்தல், ரெண்டாவது பெருக்கல், மூணாவது கூட்டல், 4 தான் பெருக்கல். அப்ப 8 வகுத்தல் 2 என்ன வரும்? 4. அப்ப அடுத்து அப்படியே எல்லாத்தையும் 3 கூட்டி கொள்ளலாம். ஏன்னா பிளஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது செகண்ட் டிவைட் பண்ணணும், தேர்டு இந்த டிவைட் பண்ணணும், ஃபோர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? ஆன்சர் 107. ஓகே, ப்ரோவய வினாக்கள் வந்துட்டோம். 3 + 5 - 7 × 1 மதிப்பு என்னன்னு கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பெருக்கணும். 7 × 1 என்ன வரும்? 7. அடுத்து என்ன பண்ணணும்? கூட்டணும். 3 + 5 என்ன வரும்? 8ன்னு வரும். அடுத்துதான் கழிக்கணும். நம்ம 8ல இருந்து 7 போச்சுன்னா என்ன வரும்? ஆன்சரு 1. ஸோ E1 கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து அடுத்து என்ன கேட்காங்க? 24 வகுத்தல் கர்லி பிரேஸ் 8 மைனஸ் 3 × 2 கர்லி பிரேஸ் மதிப்பு என்னன்னு கேட்டுருவாங்க. இதை நம்ம இங்கே போகணும். 24 டிவைடட் பை கர்லி பிரேஸ்க்குள்ள 8 மைனஸ் 3 × 2 பிராக்கெட் இருக்கு கர்லி பிரேஸ். இதோட மதிப்பு என்ன கேட்கலாம்? நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட். அப்ப 24 அப்படியே வச்சுக்கிடுவோம், வகுத்துல வச்சுக்கிடுவோம். 8 மைனஸ் இங்க என்ன வரும்? 3 2 6 வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்ப 24 வகுத்தல் 8ல இருந்து 6 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 2. அப்ப 24 வகுத்தல் 2னா என்ன வரும்? 12. ஸோ 12 கரெக்ட். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? 2 கட்டம் 6 12 டிவைடட் பை 4 + 2 = 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கூட்டிடுவோம் நம்ம. அப்போ 2 6 - 12 டிவைடட் பை 4 + 2 என்ன வரும்? 6ன்னு வரும். = 10. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிவைட் பண்ணிடணும். அப்ப 2 பாக்ஸ் 6 12 டிவைட் பை 6 நான் ஓராது ஈராக பண்ணுறேன். 2 வரும். அப்ப 6 - 2 = 10 இப்படி வரும். ஓகேவா?
அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பிளஸ் போட்டோம்னா என்ன வரும்? 6 + 2 என்ன வரும்? 8. 8ல இருந்து -2 போச்சுன்னா 6ன்னு வரும். ஸோ அப்ப பிளஸ் வராது. மைனஸ் போட்டு பார்த்தோம்னா 2 - 6 என்ன வரும்? 4. 4 - 2 2ன்னு வரும். அப்ப மைனஸும் வராது. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இன்ட்டு போட்டு பார்த்தோம்னா 2 × 6ன்னா என்ன வரும்? 12 -2 = 10. ஸோ என்ன வரும்? இன்ட்டு. ஓகேவா? இன்ட்டு